ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து ஸ்கின் கலர் எப்படி கொடுக்குறது அப்படின்றத டீட்டெயிலாக காட்ட போகிறேன். இது வந்து அனுப்பமாவோட பிக்சர் தான். நான் வந்து ஃபேபர் கேஸ்டலோட பை கலர் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். 140 rupees தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். அண்டு நான் என்னென்ன பென்சில் யூஸ் பண்ணுறேன், அதோட நேம் என்ன அப்படின்றத பென்சிலில் இருக்கிற நேமை அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதாவது பாதி ஃபேஸ் மட்டும் நல்லா ஸ்லோவாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கின் கலர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறனால. இப்போ வந்து க்ரோம் எல்லோ கொடுத்துருக்கேன். அண்டு ஸ்கின் கலருக்கு மெயின் ஆரஞ்சு, ஸோ அதனால் ஆரஞ்சே மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன், க்ரோம் எல்லோ, ஆரஞ்ச் அண்டு பிங்க். கொஞ்சம் பிங்க் ஷேட் வந்து ஃபேஸில் தெரிஞ்சனால பிங்க் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு பிக்சர் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நல்ல எல்லோ ஷேட், அதாவது இந்த க்ரோம் எல்லோ அந்த கலர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கலர் அதிகமாக கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நான் அந்த 4 கலரையும் மாற்றி கொஞ்சம் டார்க்னஸ் ஏற்றி விடுறேன். வேறு ஒன்றும் பண்ணலை. ஸ்கின் கலர் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் மெயினாக நமக்கு ஸ்கின் கலர்னு பார்த்தா ப்ரௌன், ஆரஞ்ச் அண்டு க்ரோம் எல்லோ, இது 3 தான் ரொம்ப மெயினு. மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்னா அந்த ஃபேஸ், அந்த பிக்சரில் இருக்க ஃபேஸு அதோட ஷேடிங் பொறுத்து நம்ம பிங்க் ஆட் பண்ணுறதும் இல்லை ரெட் கலர் ஆட் பண்ணுறதும் நம்ம ட்ரா பண்ணுற பிக்சரை பொறுத்து தான். நான் பிளெண்டிங்க்கு வந்து இந்த டைம் ஒயிட் பென்சில்லாம் யூஸ் பண்ணல. அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றனால ஃபஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றனால இதுலேயும் உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளெண்டிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கு நம்ம வந்து அப்சரா கிளாஸ் மார்க்கிங் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஸ்கின் கலர் கொடுத்தா போதும். அதாவது ஆரஞ்சு கலர், ஏன்னா கொஞ்சம் வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும் அந்த ஒயிட், அப்சரா கிளாஸ் மார்க்கிங் ஒயிட். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். ஸ்கின் கலர் நான் வந்து அப்சரா கிளாஸ் மார்க்கிங் ரொம்ப லைட்டாக தான் கொடுத்தேன். அதுவே கொஞ்சம் வெள்ளையாக தெரிஞ்சிச்சு. அதனால் அந்த ஸ்கின் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி நான் பென்சில் அங்கங்கே லைட்டாக ஷேட் பண்ணிக்கிட்டேன். டன் பண்ணதுக்கப்புறம் அது ஒன்றும் காட்டிக்கல. ஸோ அப்படி ட்ரா பண்ணுறது பெட்டர், வெள்ளையாக தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் லிப்ஸ் ட்ரா பண்ணுவேன். லிப்ஸுக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். அந்த லிப்ஸுக்கு கூட நான் இந்த டைம் பிளெண்டிங் வந்து அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன், எப்படி ஸ்கின் கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரியும். அண்டு இந்த டைம் வந்து நான் பிளாக் பென்சிலுக்கு கேம்லினோட 10p பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பிளாக் பென்சில், அதாவது கலரில் பிளாக் பென்சில் காலி ஆகிடுச்சுன்னா கூட இப்படி ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிறேன் எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா.
பண்ணுங்கள்.